ரைட். மைய விலக்கு முறை சென்ட்ரிஃபிகேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது ஒன்று வட்டமாக சுற்றுதோ ரொட்டேட் ஆகுதோ அங்கே கட்டாயம் ரெண்டு விசை இருக்கும். ஓகேவா? நியூட்டனுடைய முதல் விதிப்படி ஒரு பொருள் நின்றுக்கிட்டு இருக்கணும், நேராக போயிட்டு இருந்தால் நேராக போயிட்டே இருக்கணும். சரியா? நேராக போயிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன ஆகுது, ஒரு பொருள் வட்டம் அடிக்குது. அப்போ மையத்தை நோக்கி என்ன பண்ணுது, இந்த நேராக போக வேண்டிய பொருளை மையத்தை நோக்கி இழுக்குது. அதனால தான் ரவுண்ட் அடிக்குது. அப்படி ரவுண்ட் அடிக்குது. எந்த பொருளும் மையத்தை நோக்கி ரவுண்ட் அடிச்சுது அப்படின்னாக்கா மையத்தை நோக்கி ஒரு விசை அங்கே செயல்படுதுன்னு அர்த்தம். மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் சும்மா மொக்கையாக கேட்டுருவானுங்க. கான்செப்ட் தெரியாதனால விட்டுட்டு வந்துடுவோம். மையத்தை நோக்கி என்ன பண்ணும், ஒரு விசை செயல்படுது. அதுக்கு பேர் மைய நோக்கு விசை. இங்கிலீஷில் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். மைய விலக்கு விசை. மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படும், அதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இப்போ இந்த விசை செயல்படும் பொழுது மையத்தை நோக்கி இருக்கும். நியூட்டனுடைய மூன்றாவது விதி தெரியுமா? என்னது? ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த பொருள் அது மையத்தை நோக்கி இழுக்குதா, அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு விசை செயல்படும். அதான் மைய விலக்கு விசை. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதான் நான் மற்ற கட்டையை வச்சா நீங்கள் சொன்னால் மற்ற இது அந்த குச்சி இருக்குது, வேகமாக சுற்றுங்க. மற்றுக்குள்ளே அந்த குச்சிக்கும் அந்த மற்ற சுற்றிலும் இங்கே நடக்கிற விசை மைய நோக்கு விசை. அந்த மற்ற சுற்றிலும் சைடு இருக்குல்ல, இந்த இடம்லாம் இங்கே செயல்படக்கூடிய விசை தான் மைய விலக்கு விசை. மற்ற இதில் வச்சுருப்பீங்க, தயிருக்குள்ளே மோருக்குள்ளே வச்சுருப்போம். இப்போ எவ்வளோ வேகமாக சுற்றுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான விசை இங்கே வெளிப்படும். அப்போ இங்கே உள்ள தயிர் என்ன பண்ணும், மோர் இந்த மைய விலக்கு விசை எடுத்துக்கிட்டு தெரிச்சு போய் என்ன பண்ணும், பாத்திரத்தை ஓரத்தில் விழுகும். அப்போ தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஃபேட் என்ன பண்ணும், பிதுங்கி வெளியில் வந்துடும், வெளியில் வந்து ஒட்டிக்கும். அதே தான் எங்கே பார்த்தோம் வாஷிங் மிஷினில் ட்ரையரில் நடக்கும். என்ன நடக்குது, ட்ரையரில் என்ன பண்ணும், இது மாதிரி இருக்கும், உள்ள துணியை போட்டுருவாங்க, ஈரமாக இருக்கும், கரன்னு சுற்றும் வேகமாக. மைய நோக்கு விசை அதுக்கு ஈக்குவலான அவங்க மைய விலக்கு விசை வெளியில் செயல்படும். அதனால தான் பாருங்கள், ட்ரையரில் துணி போட்டு பார்த்தீங்கன்னா சைடில் தான் துணி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமாவா? யார் பார்த்துருக்கீங்க? வாஷிங் மிஷினில் மைய விலக்கு விசைனால சைடில் போய் ஒட்டிக்கும், துணி வெளியில் போக முடியாது. பட் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய H2O மாலிகுலன்னா ஆகும், தெரிச்சு சைடில் ஓட்டையாக இருக்கா, ட்ரையரில் அப்படி தானே இருக்கும், அந்த ஓட்டை வழியாக தெரிச்சு வெளியில் ஓடிடும். அப்போ ட்ரை ஆகிடும், சீக்கிரம் துணி ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி காஞ்சிடும். ஈரம்னா என்ன அர்த்தம், H2O மாலிகுல் அதில் இருந்தால் அதான் ஈரம். H2O மாலிகுல் வெளியில் போயிடுச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம், ட்ரை. அப்போ அங்கேயும் அந்த விஷயம் தான் செயல்படுது. இங்கே அதேமாதிரி லேபில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்ம ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுக்குறோம்ல, பிளாஸ்மாவில் தான் என்ன இருக்குது, அந்த செல்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கு. அப்போ எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. மைய விலக்கு முறை சென்ட்ரிஃபியூகேஷன். இம்முறையானது திரவத்தில் எளிதில் படியாத மிக சிறிய மற்றும் மிக சிறிய திட துகள்களை பிரிக்க பயன்படுகிறது. மிக சீரான மற்றும் மிக சிறிய திட துகள்கள்
எளிதில் படியாத, திரவத்தில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திடப்பொருள். பட் வச்சிங்கன்னா கீழே படிஞ்சு போயிடாது, தரையில் போய் ஒட்டிக்காது. அதை எளிதில் படியாத மிக சிறிய சீரான துகள்களை பிரிக்க பயன்படுகிறது. எது? மைய விலக்கு முறை. கலவையானது மைய விலக்கு இயந்திரத்தில் உள்ள மைய விலக்கு குழாயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வேகமாக சுழற்சியின் மூலம் மைய விலக்கு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது, சுழற்றப்படுகிறது. வேகமாக சுற்றும். படத்தில் பார்த்துருப்பீங்க, லேபில் பிளட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பானுங்க, ஆனோடனே கிருன்னு சுற்றும். இங்கே நம்ம லேப்லேயும் அதான் நடக்கும். பிளட்லாம் டெஸ்ட் கொடுக்குறோம்ல, ஹீமோகுளோபின் எத்தனை கவுண்ட் இருக்குது, டபிள்யூபிசி எத்தனை கவுண்ட் இருக்குது, ஆர்பிசி எத்தனை கவுண்ட் இருக்குது. ஹீமோகுளோபின்லாம் ஆர்பிசி அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் அவ்வாறு சுழலும் பொழுது குழாயின் அடியில் திடப்பொருள் படிகிறது மற்றும் மேலே உள்ள தெளிந்த நீர்மம் சாய்த்து வடிக்கப்படும். மைய விலக்கு முறை மூலம் பால் பொருட்களில் பாலாடையும் கொழுப்பினையும் நீக்கி பதப்படுத்தப்பட்ட பால் தயாரிக்கப்படுகிறது. ஃபேட்டெல்லாம் பிரித்து எடுத்துடுவாங்க. இப்படி தான் வீட்டிலே செய்கிறோம்ல, மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி. சலவை இயந்திரங்களின் இந்த தத்துவத்தின் மூலமே ஈரத்துணியிலிருந்து நீர் பிரிந்து எடுக்கப்படுகிறது. நோய் கண்டறியும் பரிசோதனை கூடங்களில் இரத்தத்திலிருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்கும் முறை பயன்படுது. படிக்கணுமா அதை திரும்ப? எங்கேயாவது கேட்பான், பார்த்துக்கோங்க. கரைப்பான் சாறு இறக்கல், இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். சால்வன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சார், அதான் அன்றைக்கி எப்பயோ பார்த்துட்டோம். இது ஒன்றாக கலவாத திரவம். எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் இருக்குது, தண்ணியில் எண்ணெய் மேலே மேந்துக்கிட்டு இருக்கும். ஊற்றி கொஞ்சம் நேரம் இந்த குடுவையில் வச்சுட்டு தண்ணி மட்டும் இங்கே ஃபில்டராகி இருக்கும். இது இந்த எண்ணெய் மேலே இது வரைக்கும் எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இதை சாறு இறக்குற மாதிரி இறக்கிட்டு அது தனியாக பிடிச்சிக்குவாங்க. அதை தனியாக ஊற்றி தனியாக எடுத்துக்க வேண்டியதான், அல்லது இதிலே பின்னாடி இங்கே எடுத்துக்க வேண்டியதான். கரைப்பானில் 2 தனித்தனி திரவங்களின் கரைதிறன் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. எண்ணெய் மற்றும் நீர் கலவையை பிரிபுணல் மூலம் பிரிக்கலாம். பெட்ரோலிய தொழிற்சாலை அங்கெல்லாம் யூஸ் ஆகலாம். மருந்தாக்க ஃபார்மா ஃபீல்டு இருக்குல்லையே, அங்கே எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றான். இல்லை, ரொம்ப காலமாக பயன்படுதாமா. வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுறாங்களாமா. சாயங்கள் தயாரிக்கிறது, வாசனை திரவியம் சென்ட்லாம் இருக்குல்ல, தயாரிக்கிறதெல்லாம். எளிய காய்ச்சி வடித்தல். இது ஒன்றும் இல்லை, சர்க்கரையில் தண்ணியில் சர்க்கரை கலந்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஈஸியாக தண்ணியில் சர்க்கரை கலந்துருக்கு. அப்போ தண்ணி ஆவியாக்கி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? சர்க்கரையோ உப்போ தனியாக கிடச்சிருந்தாங்க. அது எளிய காய்ச்சி வடித்தல். தூய திரவத்தினை பெறுவதற்கான முறையாகும். தூய திரவத்தினை பெறுறது. டிஸ்டிலரி வாட்டர் இருக்கா, நல்ல தண்ணி, நமக்கு பைப்பு தண்ணி நல்ல தண்ணியெலாம் என்ன இருக்கும்? மினரல்ஸ் கலந்துருக்கும். இப்போ காய வைக்கும் பொழுது ஆவியாகி வரும். பியூர் H2O மாலிகுல் மட்டும் ஆவியாகி வரும். அதை தனியாக பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? நீர் ஆவியாகி வருது, பிடிச்சி இந்த குழாய் வழியாக இந்த நீராகி வரும். அப்போ இங்கே குளிர் வைக்கணும். குளிர்ந்த தண்ணி இங்கே மேலே ஊற்றுவாங்க, குளிர்ந்த நீர் வெளியே அங்கே இந்த இடத்துல இருக்கும். அப்போ உள்ளே வரக்கூடிய ஆவி என்ன ஆகும்? குளிர்ச்சி அடைஞ்சு வர 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 தண்ணியே கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டிஸ்டில்டு வாட்டர். H2O மாலிகுல் மட்டும் இருக்கும். டிஸ்டில்டு வாட்டர் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கீங்க? பேட்ரிக்கெலாம் இருக்குல்ல, அதான் ஊற்றுவாங்க. காய்ச்சி வடித்தல், ஆவியாதல், குளிர்வித்தல். வெப்பப்படுத்தப்படுகிறது. நீராவியை குளிர்விக்கும் போது தூய திரவம் கிடைக்கிறது. கடல் நீரிலிருந்து குடிநீர் இம்முறை மூலம் பெறப்படுகிறது. 25 கெல்வின் வேறுபாடுள்ள 2 திரவங்கள் கொண்ட கரைசலை பிரித்தெடுக்க இம்முறை பயன்படுத்தலாம். 2 திரவம் இருக்குது, 2ஓட கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட்டு 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 25 கெல்வின் இருக்கணும். அப்படி 2 திரவம் கலந்துருக்கு. அதை என்ன பண்ணலாம்? இந்த முறையில் பிரிக்கலாம். தண்ணியில் உப்பு கலந்துருக்கக்கூடிய தண்ணியை பிரிக்கலாம்.
இந்த மாதிரி டிஸ்டில் வாட்டர் இந்த மெத்தடில் தான் பிரிக்கிறாங்க. பேசின கதை தான் அப்படியே படிச்சுக்கணும். பின்ன காட்சி வடித்தல் இதானது நிறையா வேறு வேறு கொதிநிலை இருக்கக்கூடிய திரவங்களோ வாயுகளோ கலந்துருக்கு. அதை பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுதுன்னா அந்த பின்ன காய்ச்சல். பின்ன காய்ச்சி வடித்தல் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இங்கிலீஷில். அது வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன். அதனால தான் டிஸ்டில்டு வாட்டர், பியூர் வாட்டர் இருக்குல்ல டிஸ்டில்டு. இது வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ரெண்டுக்கு மேற்பட்ட திரவம் ஒரே இதில் கலந்துருக்கும். இது எங்கே பார்த்தோம் நம்ம? பெட்ரோலியத்தை பிரித்து எடுக்கிறது. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய வேறுபாடுள்ள திரவங்களை வேறுபாடு 25 கெல்வினுக்கு குறைவாக இருக்க வேண்டுமாம் பிரிக்க பின்ன காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுகிறது. பெட்ரோலிய வேதி தொழிற்சாலைகளில் பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்கவும் காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்கவும் வளிமண்டலத்தில் என்னென்ன வாயு இருக்குது? நைட்ரஜனு, ஆக்சிஜனு, ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாம் மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரித்தெடுக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், அதெல்லாம் பிரித்தெடுக்கும். என்ன முறை பயன்படுது? பின்ன காய்ச்சி. பின்ன காய்ச்சி வடித்தலுக்கு கொதிநிலை எப்படி இருக்கணும்? வேறுபாடு, கொதிநிலை வேறுபாடு 25 கெல்வினோட கம்மியாக இருக்கணும். காய்ச்சி வடித்தலுக்கு மினிமம் 25 கெல்வின், அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. வண்ணப்பிரிகை இது முன்னாடியே பேசியாச்சு. பரப்பு கவர்தல் மூலிமா அவ்வளோ, அதை நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. கால் வண்ணப்பிரிகை அதுலேயே தான் இதுவும். கரைசல் இங்கிலீஷில் சொல்யூஷன். இது ஒரு மிக்சர், கலவை. சரியா? முன்னாடியே பேசுனது தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான தனிமங்களையோ சேர்மங்களையோ கலந்து வச்சுருந்தோம்னா அதானது கலவை. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா எத்தனை இருக்கலாம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆபரண தங்கம் வந்து என்னது? ஒரு கலவை தான், கரைசல். கலவைன்னு சொல்லலாம், கரைசல்னு சொல்லலாம். சரியா? அதில் என்னென்ன கலந்துருக்கு? தங்கமும் காப்பரும் தான் கலப்பாங்க. இன்னொன்று காப்பர் இல்லைன்னா காட்மியம், இது இல்லைன்னா இதை கலப்பாங்க. இதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் கரைப்பான், சால்வெண்ட். ஆபரண தங்கத்தில் எது அதிகமாக இருக்கும்? தங்கம், அது சால்வெண்ட். எது கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து கரைபடு பொருள். எது? காப்பர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் கரைசல் அப்படின்னாவே நீர்ம நிலையில் தான் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அது திடக்கரைசல். அது திடக்கரைசல். இது திரவ கரைசல். வாயு கரைசல் இருக்குது, வாயுவாகவும் இருக்கலாம். சரியா? சரி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, நான் என்ன சொன்னேன்? ஒன்றுக்கு மேற்பட்டேன்ட்டேன். 2 அல்லது அதற்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 ஒன்று தான். தூய பொருட்கள் சேர்ந்து ஒருபடித்தான கலவையே ஒருபடித்தானது. ஒருபடித்தானதுனால அர்த்தம் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். ஒரு கரைசல் எந்த பொருள் குறைந்த அளவு உள்ளதோ, நிறை, குறைந்த நிறையில், வால்யூம்லையும் சொல்லலாம், நிறையிலையும் சொல்லலாம். நிறையினுடைய அலகு என்னது? கிலோகிராம். வால்யூம்னா எதில் சொல்லணும்? லிட்டர், மில்லி லிட்டர், அதில் சொல்லணும் வால்யூம். பார்ப்போம். அது கரை பொருள் எனவும் சால்வெண்ட் இங்கிலீஷில். எந்த பொருள் அதிக அளவு நிறையில் உள்ளதோ, குறைந்தளவா? குறைந்தளவு சொல்யூட் இங்கிலீஷில். கரை பொருள் எனவும், கரைபடு பொருள், கரை பொருள் எப்படி வரும்? அதிக அளவு உள்ளதோ அதுக்கு பேர் கரைப்பான், சால்வெண்ட். எடுத்துக்காட்டு கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான், கரைசல். எடுத்துக்காட்டு உப்பு, நீர், 2 கலந்தா அதுக்கு பேர் உப்பு கரைசல்.
கலவையின் வகைகள். கரைபொருள் துகள்களின் அளவை பொறுத்து கரைசல் 3 வகைப்படும். துகள்களின் அளவை பொறுத்து தொங்கல், கூழ்ம கரைசல், உண்மை கரைசல். கரைந்துள்ள பொருளின் அளவை பொறுத்து. ஹலோ, சொல்லுங்க. ஆமாங்க, சொல்லுங்க சார். இப்போதைக்கு இல்லைங்க சார், இருந்தால் சொல்கிறேங்க சார். உங்கள் பேருங்க சார்? சரிங்க சார், இருந்தால் என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? ஓகே, சரிங்க சார், சரி, கால் பண்ணுறோம் சார். அனுப்பிடுவோம் சார். என்ன பண்ணலையா? சரி. சர்க்கரை கரைசல் புற்றுநோயினால் அது தெளிவான கரைசலாக இருப்பதை காண முடியும். துகள்கள் படிவதில்லை. நம்ம சர்க்கரை கரைசலில் சர்க்கரையை கலைங்க, சர்க்கரைன்னா சின்ன சின்ன துகளாக மாதிரி நீர் மூலக்கூறுக்கு நடுவில் போய் உக்காந்துக்கும். சர்க்கரையை தனியாக பார்க்க முடியுமா? சர்க்கரை கரைசலில் சர்க்கரையை தனியாக பார்க்க முடியுமா? முடியாது. தண்ணியோட தண்ணியாக மறைஞ்சிடும், கரைஞ்சிடும். அதுக்கு பேர் என்னது? உண்மை கரைசல். ட்ரூ சொல்யூஷன். ஓகேவா? அடுத்தது ஸ்டார்ச் மற்றும் நீரை கலவையை, நீர் கலவையை எடுத்துக்கொண்டால் அது மேகம் போன்று தோன்றும். இவ்வகை கரைசல் கூழ்ம கரைசல். ஸ்டார்ச்னா ஒன்றும் கிடையாது, மாவு. மாவு தானே ஸ்டார்ச்சு, மாவு சத்து. அரிசி மாவோ கோதுமை மாவோ மைதா மாவோ எடுத்து தண்ணியில் கரைச்சிருங்க, எப்படி இருக்கும்? மேகம் மாதிரி ஆயிரும், வெள்ளை கலரில் இருக்கா? அதுக்கு பேர் என்னது? கூழ்ம கரைசல். எமல்சன் அப்படிம்பாங்க, எமல்சன். கொலாய்டலா? கொலாய்டல், கொலாய்டல். தமிழில் கொலாய்டலுக்கு கூழ்ம கரைசல். கோதுமை மாவை நீரில் கலக்கும் பொழுது தொடக்கத்தில் கலங்களாகவும் கலவை உருவாகிறது. சிறு நேரத்துக்கு பின் அது நுண்ணிய துகள்கள் அடியில் படுகிறது. இது தொங்கல் கரைசல் எனப்படும். கோதுமை எடுத்துக்கிட்டிங்களா? சரி, அப்போ இதுக்கு வந்துட்டு மைதாவை எடுத்துக்காங்க. இது மைதா, இது கோதுமை. சார் ரெண்டும் ஒன்று தானே சார்? அதுதான் இல்லை. கோதுமையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட் தவிர எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துடுவானுங்க. ஸ்டார்ச்சை தவிர மற்றது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடுவானுங்க. எடுத்துட்டோம்னா என்னது அது? அதுதான் மைதா. கோதுமையிலேருந்து மற்ற புரோட்டீன் இருக்கும், மினரல் இருக்கும், நார்ச்சத்து இருக்கும். எதில்? கோதுமையில். அப்புறம் மாவுச்சத்து இருக்கும். மாவுச்சத்து தான் கார்போஹைட்ரேட். மாவுச்சத்தை தவிர மற்றதெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்கனாக்கா அந்த மாவுச்சத்து தான் அது மைதா. மைதா தண்ணியில் கரைச்சோம்னா வெள்ளையாக இருக்கா? அப்படி வச்சுக்குவோம். அதே கோதுமையை தண்ணியில் கரைச்சோம்னாக்கா மைதா மாவு மட்டும் உள்ளே கரைஞ்சிரும். மற்ற எக்ஸ்ட்ரா சொன்னேன் இல்லையா, நார்ச்சத்து அதெல்லாம் அடியில் பதிஞ்சிடும். அதுக்கு பேர் தொங்கல். இங்கிலீஷில் சஸ்பென்ஷன். ட்ரூ கரெக்ஷன் உண்மையாகவே அதில் கரைஞ்சிரும். இது அதில் கரைஞ்சிருக்கும், பட் வெள்ளையாக தெரியும். ஆனால் சர்க்கரை கரைசல் வெள்ளையாக தெரியுமா? தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது கொலாய்டல், வெள்ளையாக தெரியும். ஏன் பார்ப்போம், லைட்டு தான் அதுக்கு காரணம். ஆனால் இதுவும் அது அதில் உள்ள உண்மையாக கரைஞ்சிரும், கீழே படியாது. அது கோதுமை கரைக்கும் பொழுது தானே ஒரு சில மெட்டீரியல் மட்டும் கீழே படிக்கும். அதுக்கு பேர் என்னது? சஸ்பென்ஷன். உண்மை கரைசல் அதில் உள்ள பார்ட்டிகளோட சைஸு, அதோட டயாமீட்டர், அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய பார்ட்டிகளோட டயாமீட்டர் 10⁻⁻7 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். மைக்ரோமீட்டரோட கொஞ்சம் சின்னது.
நானோமீட்டரோட கொஞ்சம் பெருசு. ஓகேவா? அடுத்து உருவ அளவு அப்படியே பெருசாகும். 10⁻⁻7 10⁻⁻5 இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருந்தால் தான் அது புரியும். பார்ப்போம். அடுத்து துகள்களின் உருவ அளவு 10⁻⁻5 சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி தானே அதுக்கு பேர் தொங்கல், சஸ்பென்ஷன். இது வந்துட்டு கூழ்ம கரைசல், கொலாய்டல், உண்மை கரைசல், தண்ணியோட தனியாக மறைஞ்சிடும். அது மாதிரி லைஃப்பில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுலேருந்து கட்டாயம் கேள்வி வரும். ஆனால் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் மந்திரவாதி இல்லை. இந்த வருஷம் எக்ஸாமில் குரூப் 4ல் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? சயின்ஸில் எத்தனை கொஸ்டின்? 100க்கு 75க்கு 5 கொஸ்டினா? 5 கொஸ்டின் அப்படின்னாக்கா சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தா ஏதாவது ஒன்று வரும். அது எப்போ எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ எக்ஸாமுக்காக படிக்காத தயவு செஞ்சு யாரும். ஓகேவா? புரிஞ்சு வைங்க, எக்ஸாமில் அழகாக அடிச்சிடலாம். ரைட். யூபிஎஸ்சியில் இதோட கான்செப்ட்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற கான்செப்ட் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே டைரெக்டாக கேட்க மாட்டான். இந்த மாதிரி அதுவும் பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கணும் டிஎன்பிசியில் கேட்பான். சரியா? அந்த மாதிரி தொங்கல் உண்மை கரைசலா <1 நானோமீட்டர். கூழ்ம கரைசலில் 1லேருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும். அந்த உள்ள சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா, கரைபடு பொருள், அதோட சைஸு கிரேட்டர் தேன் 100 நானோமீட்டர். வடிகட்டி பிரிக்கலாமா? இதை பிரிக்க முடியும். இதையும் பிரிக்க முடியும். ரொம்ப மெலிசான துணியை வச்சு பிரிக்கலாம். கூழ்ம கரைசலையும் மைதா மாவு கலந்துருக்கு, வடிகட்டி பிரிக்கலாம்ல. அது மாதிரி சர்க்கரையை பிரிக்க முடியுமா? துணியை வச்சு வடிகட்டி சர்க்கரையை தண்ணியிலேருந்து கரைஞ்சி சர்க்கரையை பிரிக்க முடியாது. துகள்கள் படிதல். துகள்கள் படிதல் தானாகவே படிஞ்சிடும். கொஞ்ச நேரம் தண்ணியை கலக்கி விட்டுருங்க. தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் படியாது. சுற்றுற நின்றுச்சுன்னா தானாக படிய ஆரம்பிச்சு. இதில் தொங்கல். தொங்கலுக்கு பேர் என்ன பார்த்தோம்? சஸ்பென்ஷன். கூழ்ம கரைசல், கொலாய்டல், உண்மை கரைசல், ரியல் சொல்யூஷன். ட்ரூவா? ட்ரூ. ரைட். தானாகவே படிஞ்சிடும். இது பார்ட்டிகல்ஸ் சின்னதா படியாது. பட் மைய விளக்கு விசை மூலமாக படிய வைக்கலாம். அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், பால் இந்த 3ல் எதில் வரும்? தொங்கலா, கூழ்ம கரைசலா, உண்மை கரைசலா? கூழ்ம கரைசல். ஆனால் மைய விளக்கு விசை வச்சு பிரிக்கிறோம். ரத்தமும் அதே கதை தான். ரைட். நீ என்ன பண்ணாலும் படியாது. இது சர்க்கரையை மற்ற வச்சு, சர்க்கரை கரைசலில் மற்ற வச்சு கரைச்சாக்க சர்க்கரை மட்டும் தனியாக வந்துடுமா? வராது. அடுத்தது தோற்றம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒளி புகாது. கோதுமையை கரைச்சி வச்சுருக்கிறீங்க தண்ணியில், இங்கேருந்து பார்க்குறேன், என் மூஞ்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எப்போ என் மூஞ்சி தெரியும்? அந்த தண்ணிக்குள்ளே என் மூஞ்சிலேருந்து பட்டு வரக்கூடிய ஒளி அந்த தண்ணியை கடந்து வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே பூந்தாதான் என் மூஞ்சி தெரியும். இப்போ என் ஃபேஸ் எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் எப்படிம்மா தெரியுறேன்? சிவஸ்ரீ, லைட் வருது, என் மேலே படும், என் மேலே பட்ட லைட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், எல்லா பக்கமும் போகும், அதில் உங்கள் கண்ணுக்குள்ளேயும் போகும். அந்த ஒளியை தான் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது உங்கள் மூளை, அங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? லைட் இருக்கணும். லைட்லேருந்து வரக்கூடிய ஒளி அந்த பொருள் மேலே பட்டு எதிரொலிக்கணும். அந்த எதிரொலிக்கக்கூடிய ஒளி அவங்க கண்ணுக்குள்ளே போகணும். கண்ணுக்குள்ளே போகணும். கண்ணை மூடிக்கிட்டிங்கன்னா போகாது. ஆமாவா?
கண்ணுக்குள்ளே போய் கண்ணெல்லாம் நல்லா இருந்து கண்ணோட உறுப்புகள்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த திரையில் போய் படணும். அதுக்கப்புறம் அந்த திரை நல்லா இருந்து அந்த திரையிலேருந்து எடுத்துகிட்டு போதில் மூளைக்கு இன்ஃபர்மேஷனை எதை எடுத்துகிட்டு போவோம்? நரம்பு. அதெல்லாம் நல்லா இருந்து மூளையில் இதை ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட் இருக்குல்ல, அது நல்லா இருந்தால் தான் நான் தெரியும், எல்லாம் தெரியும். இதில் ஏதாவது ஒன்று கட்டாலும் தெரியாது. சரியா? சரி, இப்போ அவ்வளோ தூரம் போவேன், அங்கே வந்துருக்கு வெளியில். அப்போது ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, அதில் கோதுமை கலந்த கரைசலை வச்சுருக்கேன். சரியா? நான் இந்த பக்கம் இருக்கிறேன், உங்களால் என்னை பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அதில் பெரிய பெரிய பார்ட்டிகளாக இருக்கா, அந்த ஒளி அது உள்ளே ஊடுருவி வரக்கூடாது, தடுத்துரும். அதுதான். அடுத்தது பகுதி ஒளி ஊடுருவக்கூடியது. லைட்டாக ஷேடோ மட்டும் தெரியும், இதில் இங்கே ஒருத்தர் இருக்கிறான்னு மட்டும் தெரியும், ஆனால் யார் என்னன்னு கிளியராக தெரியாது. ஒளி ஊடுருவக்கூடியது. அதே சர்க்கரை கரைசல் இருக்கா, சர்க்கரை கலந்து எடுத்து பாருங்கள், வச்சு பாருங்கள், என் மூஞ்சி நல்லா தெரியும். ஒளியை சிதறடித்தல். அதான் ஒளியை உட்புகாது, அப்புறம் எங்கே சிதறடிக்குது? சிதறடிக்க என்ன புரியுதா? அதில் போய் பட்டு நாலா பக்கம் ஓடுற வைக்கிறது, சிதறடிக்கிறது. இதுதான் ஒரு செவுரு, இதில் போய் படுது, பட்டு என்ன பண்ணு, இப்படி சிதறடிக்கிறது நாலா பக்கமும். இது சிதறடிக்கும். எது? கூழ்ம கரைசல். அதனால தான் வெள்ளையாக தெரியுது. இதே ஒளியே புகாது, அதனால் சிதறடிக்கிறதுக்கு வேலையே இல்லை. இது சிதறடிக்காது, அதனால தான் என் மூஞ்சி தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அடுத்தது துகள்கள் விரவுவதில்லை. அதில் அப்படியே கரைஞ்சிருதா? இல்லை, இது மெதுவாக கரையும். விரவுதல்னா எல்லாம் பரவுதல், நேராக கீழே போய் உட்காந்துக்குது. மெதுவாக விரவும், எல்லா இடத்துக்கும் பரவும். இது வேகமாக விரவும், குயிக்காக எல்லா இடத்துக்கும் பரவிடும், கரைஞ்சி எல்லா இடத்துக்கும் பரஞ்சிடும். ப்ரௌனியன் இயக்கம் நடைபெறலாம், நடைபெறுகிறது, நடைபெறாது. பார்ப்போம். ப்ரௌனியன் இயக்கம்னா நடைபெறுகிறது, நடைபெறலாம், அந்த பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து. இது பலபடித்தானவை, கம்மஞ்சோறு மாதிரி. இதுவும் பலபடித்தான, எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்காது. பால் கூட பாருங்கள், வச்சுருங்களே பாலை ரொம்ப நேரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் விட்ருங்க, அடியில் போய் நேரம் கெட்டியாயிரும் பால், மேலே தண்ணியாக இருக்கும். அடுத்து இது ஒருபடித்தானவை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். சர்க்கரை கரை எப்போ அரை மணி நேரம் கழித்து எடுத்தாலும் சரி, மேலே எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான் அடியிலையும் இருக்கும். ப்ரௌனியன், அது பார்ப்போம். ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன அப்படின்னு. கூழ்ம கரைசலை பற்றி சொல்கிறாங்க. கூழ்ம கரைசல் எப்படிப்பட்டது? ஒளி பகுதியளவு ஊடி இருக்கும், சிதறடிக்கும். சரியா? ரைட். பலபடித்தானது கூழ்ம கரைசல். பரவிய நிலைமை மற்றும் பரவல் ஊடகம் கொண்ட பலபடித்தான அமைப்பு. திண்மம், திரவம், வாயுவாக இருக்கலாம். பரவல் ஊடகம் அப்படின்னாக்க அதிகமாக உள்ளது தான் பரவல் ஊடகம். கரைப்பான், பரவிய நிலைமை வந்துட்டு கரைபடு பொருள். ப்ரௌனியன் இயக்கம்னா என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு இயக்க பண்பு. ப்ரௌனியன் இயக்கம் எதுக்கு மட்டும் இருக்குன்னு பார்த்தோம், இதில் மட்டும்தான் நடக்கும், கூழ்ம கரைசல் தான் நடக்கும். இது ஒரு இயக்க பண்பு. இயக்கம்னா அர்த்தம், ஒரு பொருள் அங்கே இங்கேயும் ஓடும் அப்படின்னு அர்த்தம். நேற்றே இதை பற்றி பேசியிருக்கோம். கூழ்ம கரைசல்களை செறிவுமிக்க நுண்ணோக்கியால் பார்க்கும் பொழுது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதை காண முடியும். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா உள்ள சொன்னால ஒளி சின்ன ஓட்ட வழியாக ஊடி உருவி வருது. அப்போ அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும், அங்கங்கே ஓடிட்டு இருக்குமா? அதே மாதிரி கூழ்ம கரைசலில், அதே கூழ்ம கரைசல் தான் வளிமண்டலம். டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கக்கூடிய வளிமண்டலம் கூழ்ம கரைசல் தான். என்ன ஆகும், அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே ஓடும், சீராகவும் வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதை காணும்.
தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு அப்படி தான் அங்கே இங்கேயும் ஓடிட்டு. நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், தண்ணியில் மைதா மாவை கலந்து வச்சுருந்தோம். இந்த மைதா மாவு துகள்கள் இருக்குல்ல தண்ணியில் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தானே அது இந்த நகர் ப்ரௌனியன் நகர்வு, ப்ரௌனியன் இயக்கம். இயக்கம்னா என்ன அர்த்தம், ஒரு பொருள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அப்போ கூழ்ம கரைசலில் சொல்லிட்டு கரைபடு பொருள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் மாவு, மைதா மாவு, அதோட துகள் என்ன அவன் தண்ணியில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க. ப்ரௌனியன் துகள்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமைவது பரவல் ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகளுடன் பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமனற்ற நிலையில் மோதி உள்ளதுதான். தண்ணி பரவல் ஊடகம், பரவிய ஊடகம் இந்த மைதா மாவோட ஸ்டார்ச் பார்ட்டிகள். அது ஒரு சைஸாக இருக்கும் பார்ட்டிகள், இது ஒரு சைஸாக இருக்கும். ரெண்டு பேரும் அங்கங்கே மோதிக்கணும், கண்ணாமண்ணான்னு மாற்றி மாற்றி. முன்னாடி போய் பார்த்துருப்போம், திரவ நிலையில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு. நம்ம வாயு நிலையில் என்ன இருக்கும், அதோட வேகமாக நகர்ந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம கலந்துருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல கார்போஹைட்ரேட், அதோட பார்ட்டிகிள் சைஸ் வேறு, வாட்ரு அதோட பார்ட்டிகிள் சைஸ் வேறு. ரெண்டு பேரும் அங்கே ஒழுங்கற்ற முறையில் மோதி அங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தானே அது ப்ரௌனியன் இயக்கம். எதில் நடக்கும் ப்ரௌனியன் இயக்கம், கூழ்ம கரைசலில். இங்கே நடக்கலாம், இங்கே நடக்காது. அவங்களோட அவங்கள கலந்துடுறாங்க போயிட்டு. யார், ஒரு உப்பு சர்க்கரை அதெல்லாம். டின்டால் விளைவு. ஒரு வலிவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் பொழுது. ப்ரௌனியன் இயக்கம் புரிஞ்சிருச்சா? சால்வெண்ட்டு சொல்லிட்டு கரைப்பான் கரைபடு பொருள், கரைப்பானில் கரைபடு பொருளை கலக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு பார்ட்டிகள் நடுவில் நான் மோதி மோதி ஒழுங்கற்ற முறையில் மோதி மோதி இந்த கரைபடு பொருள் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். இது ப்ரௌனியன் இயக்கம். இதோட விளைவாக ஒரு வலுவான ஒளிக்கற்றையை, நல்ல லைட்டு, ஸ்ட்ராங்கான லைட்டு அதில் அடிக்கணும். வலுவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசல் வழியே செலுத்தும் பொழுது, மேகம் கூட கூழ்ம கரைசல் தான், மேகம் வெள்ளையாக தானே இருக்குது, கூழ்ம கரைசல் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை டின்டால் என்பவர் கண்டறிந்தார். ஒளிக்கற்றையை பார்க்க முடியும், லைட் அது வழியாக ஊடுருவி வரதை பார்க்க முடியும். இந்நிகழ்ச்சி டின்டால் விளைவு என்றும், அவ்வாறு ஒளிரும் பாதை டின்டால் குவிகை என அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு உண்மை கரைசலில் உண்டாவதில்லை. வளிமண்டலத்தில் டஸ்ட் கலந்துருக்குல்ல, அதுவுமே ஒரு கூழ்ம கரைசல் தான். அதனால தான் என்ன ஆகுது, அந்த ஓட்ட வழியாக சன்லைட் பூந்து வரும் பொழுது நமக்கு தெரியுது, ஒளிக்கற்றை தெரியுதா? மேலும் தெரிந்து கொள்வோம். வாகனத்தின் முகப்பு. நம்ம தானே நைட்டில் போகிறோம், ஹெட்லைட்டு அடிக்குதா, அதில் அந்த ஒளிக்கற்றை தெரியும் பாருங்கள். அது என்ன விளைவு, டின்டால் விளைவு தான். அந்த ஒளிக்கற்றை நமக்கு தெரியறதுக்கு காரணம் அந்த வளிமண்டலம் இருக்கு இல்லையா, வாயு, அதில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகள், அவங்க தான் காரணம். டின்டால் விளைவுதான். வானம் நீலம் நிறமாக தோன்றுவது டின்டால் விளைவுதான். வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கற்றை தோன்றுவது டின்டால் விளைவினால். வாகன நீல நிறமாக தோன்றுவது டின்டால் விளைவுதான். சரியா? ஏன்னாக்கா வானம் நிறைய சின்ன சின்ன பார்ட்டிகளால் ஆனது, கேஸ் பார்ட்டிகள். சூரிய ஒளி என்ன கலரு, ஃபிசிக்ஸ் வேணும் இதுக்கு.
சரி, நான் அப்புறம் எடுக்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. ஃபிசிக்ஸ் எடுக்கிறப்ப நடத்துகிறேன் நான் ஒரு டின்டால் விளைவு. அந்த ரெக்கார்டு தானே ஆகுது, இருந்தாலும் இங்கேயும் ஒரு தடவை சொல்கிறேன். முன்னாடி ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணவங்க இதை அது கூட லிங்க் பண்ணிக்கோங்க. சூரிய ஒளி என்ன கலராக இருக்கும்? ஒளி இல்லை, அது ஒளி கலர் எதுவும் இல்லை, ஒளி ரைட். வெள்ளைன்னு கூட வச்சுக்கோங்க. வெள்ளையில் என்ன 7 வண்ணமும் சேர்ந்துருக்கும். என்ன சார் தலையில் எழுதுறீங்க? காரணம் இருக்குது. 7 கலர் சேர்ந்தது தானே இது. அந்த வெள்ளை ஒளி, சூரிய ஒளி ஒரே ஒரு ரே, அதுக்கு நிறம் கிடையாது, எல்லாம் வெள்ளைன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வெள்ளை வெள்ளை வச்சுக்கோங்க. சூரிய ஒளி வெள்ளை கலரு. 7, இது 7 சேர்ந்தது தானே இது. ஒரு கயிறு. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. சூரிய ஒளி வளிமண்டலத்தை உள்ளே பூந்து வருது. வளிமண்டலம் எதால் ஆனது? சின்ன சின்ன கேஸு. அந்த கேஸ் வழியே உள்ளே பூந்து வரும் பொழுது அது வேறு வேறு வகையான கேஸு எல்லாமே. அந்த சின்ன சின்ன பார்ட்டிகள் என்ன பண்ணும்? சூரிய ஒளியை சிதறடிக்கும். சிதறடிக்கும் ஒளியை. அப்போ சிதறடிக்கும் பொழுது ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதோட வேவ் லென்த் கம்மி, அலைநீளம் குறைவு. ரெட்டுக்கு அலைநீளம் அதிகம், ப்ளூக்கு அலைநீளம் குறைவு. ரெட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது அதிகம் குறைவுனாவே இன்னொன்னோட கம்பேர் பண்ணணும். சரியா? ப்ளூக்கு வந்து வேவ் லென்த் கம்மி, அலைநீளம். ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோவில் வச்சுருக்கு, இங்கே இருக்கும். எல்லாத்துக்கும் கேள்விக்கு இங்கே ஃபேக்டை தவிர எல்லாத்துக்கும் நம்ம பதில் நம்மக்கிட்ட இருக்கும். வேவ் லென்த், அலைநீளம் குறைவு. அலைநீளம் குறைவுனால என்ன ஆகுனா, இது எல்லா கலர் சேர்ந்தது தான் என்னது? வெள்ளை கலர். சூரிய ஒளி வெள்ளை கலர். இதில் பட்டு செதறும். அலைநீளம் கம்மினால் உடனே அந்த வெள்ளை கலருக்குள்ளே இருந்து யார் வருவாங்க வெளியில் அப்படின்னாக்கா, ப்ளூ கலர் வெளியில் வந்துடுவார். ஏன்னா அலைநீளம் கம்மி. ப்ளூவாவோ இண்டிகா கலராவோ வைலட் கலர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. அலைநீளம் கம்மினால் வெள்ளை கலர்லேருந்து என்ன உடனே வெளியில் வந்துடுவார். சரியா? இதுக்கு பேர் தான் சிதற அடிக்கிறது. ஒளிக்கற்றை தெரியுதா? ஒளிக்கற்றை எதனால் ஒளிக்கற்றை நடக்குது? இந்த ஒரு பொருள், ஒரு கூழ்ம கரைசலுக்குள்ளே ஒளி உள்ளே பூதும் பொழுது ஒளிக்கற்றை தெரியும் நமக்கு. அதானது டின்டால் விளைவு. அந்த ஒளிக்கற்றையை தெரிய வச்சவங்க யாருன்னா, அதில் உள்ள பார்ட்டிகள் இருக்காங்கள்ல, ப்ரௌனியன் இயக்கம். அந்த இயக்கத்தினால அந்த பார்ட்டிகள் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் பட்டு அந்த ஒளி சிதறல் அடையும். அப்போ அலைநீளம் குறைவான ப்ளூ கலர் உடனே வெளியில் வந்துடும் சூரிய ஒளியிலேருந்து. அதனால தான் வானம் ப்ளூ கலராக இருக்குது. வானத்தோட நிறம் தான் எங்கே தெரியுது? கடலில் பட்டு கடல் ப்ளூ கலராக இருக்குது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இது மாதிரிலாம் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஓகே, ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்குவீங்க. உடனே புரிஞ்சாக்க என்ன அர்த்தம்? நீ மனுஷன் கிடையாது, கம்ப்யூட்டர்னு அர்த்தம். கரெக்டா? ஆமாம். பால் வெண்மை நிறமாக இருப்பது ஏன்? பெருங்கடல் நீல நிறமாக இருப்பது ஏன்? சூரியன் மஞ்சளாக தோன்றுவது ஏன்? எல்லாமே யார்? டின்டால் எஃபெக்ட் தான். மஞ்சள் ஆரஞ்சு சாயந்தரத்தில் தெரியும். சரியா? மஞ்சள் ஆரஞ்சு ரெட் கலரில் தெரியும் சாயந்தரத்தில். பாருங்கள், ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் வேவ் லென்த்து அதிகம். சாயந்தரத்தில் இவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க. மற்ற நேரத்தில் ப்ளூ இவங்க தான் வெளியில் வருவாங்க, ஏன்னா அலைநீளம் கம்மி. சாயந்தரத்தில் இவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வரும். சூரிய ஒளி வளிமண்டலத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வரும். பகலில் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் ஆகும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகும் பொழுது அலைநீளம் கம்மியான இவங்க மட்டும் எட்டி பார்ப்பார். அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வர்றதுனால ரொம்ப அதிக ஒளிச்சிதறல் ஏற்படும்.
அதனால் வேவ் லென்த் அதிகமானது சாயந்தரத்தில் எட்டி பார்க்கும். அதனால தான் சூரியன் சாயந்தரத்தில் எல்லோவாவோ ஆரஞ்சாவோ ரெட்டாவோ தெரியும். சரியா? சரி. எல்லாத்துக்கும் காரணம் என்னது? டிண்டால் விளைவு. டிண்டால் விளைவை உண்டு பண்ணுறவங்க யார்? டிண்டாலா உண்டு பண்ணுறவங்க யார்? கொலாய்டில் நடக்கும். அதை உண்டு பண்ணுறவங்க யார்? அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ். சரியா? சரி. அதுக்கு பேர் என்னது? அந்த பார்ட்டிகிள்ஸ் என்ன இயக்கத்தில் ஈடுபடுவாங்க? ப்ரௌனியன் இயக்கத்தில் ஈடுபடுவாங்க. அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சரி. பரவிய நிலைமை மற்றும் பரவல் ஊடகத்தின் பரவல் ஊடகம்னா திண்ம கரைசல் பரவல் நிலை. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். சொல்யூட்டு சால்வெண்ட். சரியா வச்சு. பரவல் ஊடகம்னா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க. சரியா? பரவல் ஊடகம். பரவிய நிலைமைனா யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க. இது எப்படி சொல்லணும்னா திண்மத்தில் திண்மம் அப்படி சொல்லுவோம். திண்மத்தில் திண்மம் எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும், எது கம்மியாக இருக்கோ அதை ரெண்டாவது சொல்லணும். ஸோ திண்ம கரைசல். திண்மத்தில் திண்மம் இருக்குது, ஸோ திண்ம கரைசல். உலோக கலவை. உலோக கலவை முன்னாடி பார்த்தோம்ல, எது உலோக கலவை நமக்கு தெரிஞ்சது? ஆபரண தங்கம். நேற்றுலேருந்து பேசுகிறோம்ல, காப்பரு திண்மம், கோல்டு திண்மம். தங்கத்தில், அதாவது தங்கத்தில் செம்பு காப்பர், அது வந்து என்னது? உலோக கலவை, அது அலாய். சரியா? அதேமாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னது? அதுவும் அலாய் தான். இரும்பில் மேங்கனீஸு, பித்தளை, வெங்கலம் எல்லாமே அலாய் தான். மனிதன் கண்டுபிடிச்ச முதல் அலாய் எது தெரியுமா? தாமிரம்மா. அலாய் சொல்கிறேன், அலாய். வெங்கலம், காப்பர் கூட டின்னை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், திரும்பவும் பார்ப்போம் எல்லாத்தையும். என்னையா சயின்ஸ் எடுக்கிறப்ப எங்கெங்கேயோ போகிற, ஹிஸ்ட்ரி போகிற, கெமிஸ்ட்ரி போகிற, பயாலஜி போகிற, எல்லாம் தனித்தனியெலாம் இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்று தான், தனித்தனியாக பிரித்து சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதான் குழந்தைத்தனமாக இருந்தால் அது மிக்ஸ் ஆகிக்கும். விலை உயர்ந்த கருன்னு, விலை உயர்ந்த கருக்கல்ல திண்மத்தில் திண்மமா? டைமண்டா? டைமண்ட்லாம் பியூர், அதெல்லாம் கலவையே கிடையாது. பியூராக இருந்தால் டைமண்ட். டைமண்ட் வச்சு பாருங்கள், இங்கேருந்து அங்கே உங்களை பார்க்க முடியும் டைமண்டில். அதுலேயே ஒளி ஊடுருவி அந்த பக்கம் வந்துடும். அதனால தான் அது எப்படி இருக்குது? கலர்லெஸ் டைமண்ட். அதே டைமண்டில் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது மெட்டீரியல் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை கலர் லைட்டு உள்ளே போய் ஒளி சிதறதுனால ஆரஞ்சு கலராகவோ ரெட் கலராகவோ பச்சை கலராகவோ இருக்கும். இருக்கா? வண்ண கற்கள்லாம் இருக்கா? அந்த டைமண்ட் மாதிரியே தான் அதுவும் ஒரு பொருள், அதில் இவங்க மிக்ஸ் ஆகியிருக்காங்க. அதனால தான் கலரு கல். பச்சை கலரு இந்த ராசிக்காரனுக்கு நல்லதுப்பா. அது பச்சை கலரு உள்ளே ஏதோ ஒரு பொருள் என்ன இருக்குது, அதில் கலந்துருக்கு அந்த கல்லில், அதனால தான் பச்சை கலர் வந்துச்சு. கேட்டால் இந்த ராசிக்காரனுக்கு நல்லது. எல்லாம் கதையாக விட்டு சம்பாதிக்கிறானுங்க. இந்த கல் போட்டினா நீ ராசி பெரிய ரஜினிகாந்த் இந்த கல் என்கிட்ட வாங்கி தான் நான் என்னாரு ஆனார், அவர் உன் ராசிக்காரரு போடுறாம்மா, வாங்கி போடுவான் 1 லட்சம் 2 லட்சம்னு. ஒன்றும் நடக்காது. 100ல் 1000 பேத்துக்கு ஒருத்தனுக்கு ஏதோ அவன் உழைப்பில் வந்துடுவான், கடைசியில் கல் மாட்டினதுனால தான் வந்துட்டான்டான்ட்டுவானுங்க. சரியா? அதெல்லாம் சும்மா. சரி, அதுதான் கற்கள். எத்தனை நவரத்னங்களா? எத்தனை கலர் கல் இருக்குது? நவரத்னம் தானே. 9 கலர் இருக்குது. டைமண்ட் கல் மாதிரியே தான் அதில் உள்ளே கலந்துருக்கக்கூடிய கலவை, அதனால் உருவானது. வண்ண கண்ணாடி. கண்ணாடினா எப்படி இருக்கணும்? ஒளியை ஊடுருவி போக வைக்கணும், அதான் கண்ணாடி. ஒரு சில கண்ணாடி எப்படி இருக்கும்? பச்சை கலராக ஆரஞ்சு கலர்லாம் இருக்கா? அந்த கண்ணாடியை தான் சொல்கிறானுங்க. மிரர் இல்லை, மிரர் இல்லை.
கிளாஸ் இந்த இடத்துல கலர் கிளாஸ். கிளாஸ்னா என்னது? ஆமாம், கலர்டு கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸ் மிரர் இல்லை. அதான் அவனுக்கு புரியாமல் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டானுங்க. அது புரிஞ்சு போட்டிருந்தானாக்கா சரியான சூப்பரான தமிழ் வார்த்தை கிடைக்கும். இருக்குது, புரியாமல் போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி, அந்த அழகுக்கெல்லாம் வீட்டிலலாம் பச்சை கலர் கண்ணாடி, ஆரஞ்சு கலர் கண்ணாடிலாம் இருக்குல்ல, அந்த கண்ணாடி தயாரிக்கும் பொழுது அதில் எப்படி இந்த கல்லில் கலர் கல்லில் ஒரு என்ன மிக்ஸ் ஆகிருக்கு, அது மாதிரி ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ கண்ணாடி கலராக மாறிடும். வா, கண்ணாடி வளையல்லாம் இருக்குல்ல, கலர் கலராக இருக்குல்ல கண்ணாடி வளையல், அதெல்லாம் இப்படி தான் கண்ணாடி தான். அதெல்லாம் மிக்சர். என்னது அதெல்லாம்? கலவை. அதெல்லாம் திண்மத்தில் திண்ம கலவை, அதுக்கான எடுத்துக்காட்டு கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு திரவத்தில் திண்மம் கரைசல். திரவத்தில் திண்மம், அதுக்கு பேர் என்னது? அதுதான் கரைசல். பெயிண்ட்டு, மை, இங்கு இருக்குல்ல, அது முட்டையின் வெள்ளை கரு, இதெல்லாம் வந்து என்னது? திரவம் அதிகமாக இருக்கும், திண்மம் கம்மியாக கலந்துருக்கும், அதான் கரைசல். திரவம் அதிகமாக இருக்கும், திண்மம் கம்மியாக இருக்கும். அடுத்தது தூசி படலாம். இதெல்லாமே என்னது? கூழ்ம கரைசல், கொலாய்டல். அடுத்தது திண்மத்தில் திரவம், அது பார்க்கல. சாரி, வாயுவில் திண்மம். வாயுவில் திண்மமா? வாயு அதிகமாக இருக்கும், அதில் திண்ம பொருள் கலந்துருக்கும், சாலிட் மெட்டீரியல். சரியா? தூசி படலம். வளிமண்டலம் இருக்கா? வளிமண்டலம் என்ன? வாயு. அதில் எது இருக்குது? சின்ன சின்ன தூசி. தூசி. அதுக்கு பேர் என்னது? தூசி படலம். அவ்வளோதான். புகை. புகை எங்கே இருக்கு? கார்பன், எரியாத கார்பன் வந்துட்டு சாலிடு தானே, அது வெளியில் வரும், வளிமண்டலத்தில் மிக்ஸ் ஆகும். அதான் என்னது? புகை. அந்த புகை போய் எங்கேயா செவுத்தில் அடித்தா என்ன ஆயிரும்? அந்த கார்பன் மட்டும் அங்கே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ செவுறு என்ன ஆயிரும்? கருப்பாக மாதிரி. எல்லாம் நம்மளை சுற்றிலும், உங்களை சுற்றிலும் நடக்கிற விஷயம். வெளியிலலாம் போகவே வேண்டாம். இங்கே படித்து எங்கன்னு கம்பேர் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு, மறக்காது. வேறுபடுத்தி பார்க்க தெரியணும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் அது கூழ்ம கரைசல். கரெக்டா? கொலாய்டல், ஒளியை சிதறடிக்கும், ஒளியை சிதறடிக்கும். அதில் எத்தனை வகை இருக்குது. அடுத்து கூழ், திண்மத்தில் திரவம். கூழ் இருக்குல்ல, அதான் கூழுன்னு சொல்லுவோம். அப்போ எது அதிகமாக இருக்கும்? திண்மம் அதிகமாக இருக்கும், திரவம் கம்மியாக இருக்கும். நம்ம தானே கம்மங்கூழில் என்ன தண்ணி அதிகமாக இருக்குமா? ஆமாம், சோறு தான் அதிகமாக இருக்கும். கூழ். தயிர், தயிரில் சாலிடு பாட்டு தான் அதிகமாக இருக்கும், புரோட்டீனு ஃபேட்டு இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பாலாடை கட்டி தண்ணி கம்மியாக தான் இருக்கும். ஜெல்லி, ஜெல்லி இருக்குல்ல, சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. என்ன விற்கிது அந்த கருமெல்லாம்? இருக்கா? ஆமாம், 5 ரூபாயா? இதெல்லாம் வந்து என்னது? திண்மத்தில் திரவம். இதை கொடுத்துட்டு இதுக்கு எதுக்கு எதிர்காட்டுன்னு கேட்பான், இதில் எதுன்னு கேட்பான். அடுத்தது பால்மம். திரவம் 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 திரவம். நெய் ஓகே. வெண்ணெய் எப்படி வரும்? வெண்ணெய் வருமா? ஃபேட்டு தண்ணியா? சரி, ரைட், சரியாக வச்சு. தயிர், பாலாடை கட்டை, ஜெல்லிலாம் வந்து என்ன? திண்மத்தில் திரவம். சரியா? பால், வெண்ணெய், நெய், நீரெண்ணெய் கலவையா? நீரெண்ணெய் கலவை. இதெல்லாம் ஒரே நிமிஷம் இருங்க. பட்ரு தானா? சரி, ரைட். இதெல்லாம் வந்து என்னது? திரவத்தில் திரவம். ஃபேட்டெல்லாம் திரவம் தான். பாலில் ஃபேட் இருக்கு, திரவத்தில் திரவம். அதே தயிராக மாறிடுச்சுன்னா வேறையாக மாறிடும், அது இங்கே வந்துடும். பாலாடை கட்டி அது அதில் வரும், கம்பேர் பண்ணிக்கோங்க. பால்மம், அதுக்கு பேர் பால்மம். இங்கிலீஷில் எமல்சன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எமல்சன். இப்போ பெயிண்ட்லாம் வருதுல்ல, எமல்சன் பெயிண்ட்டுப்பாங்க. இதெல்லாம் எமல்சன் பெயிண்ட்டு. சுண்ணாம்பில்ல, நம்ம தானே எமல்சன் தானே சொல்லுவான். எமல்சன்
சார் இது எம்எல்ஸ் பெயிண்ட் இல்லை சார், எம்எல்சன் சார். என்னையா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அழுக்கெல்லாம் பட்டுச்சுன்னா நீங்கள் சோப்பு ஆயில் வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும் சார், நல்லது சார், காஸ்ட்டும் கம்மி சார்மா. எம்எல்சன் என்ன அர்த்தம்? லிக்யூடு கலந்த ஒரு கூழ்ம கரைசல், கொலாய்டல், அதான் எம்எல்சன். சரியா? அது எதுக்கு, இதெல்லாம் எடுத்துக்காட்டு மில்க்கு, பட்ரு, ஆயில் இதெல்லாம். அடுத்து லிக்யூட் இன் கேஸ். கேஸில் லிக்யூடு இருக்குமா சார்? இருக்கும். மேகம்லாம் என்னது? வளிமண்டலம் கேஸு, அதில் இருக்கக்கூடிய லிக்யூடு எது? தண்ணி, அதான் மேகம். நீர் ஆவியாக இருந்தால் வராது, மிஸ்ட்டு ஃபாகலாம் வருதா, அதெல்லாம் அதோட இன்னொரு வகை. ஜாகிரபியில் பார்த்தோமா, மேகம். கம்மியாக இருந்தால் மிஸ்ட்டு, அதிகமாக இருந்தால் ஃபாகு, நல்லா நெருங்கி வந்துட்டாங்கன்னா என்னது? க்ளவுடு. அதான் ஏரோசால், அதுக்கு பேர் ஏரோசால். அதுக்கு பேர் தூசி படலாமாடா? அங்கே ஒரு தூசி படலாம், இங்கே ஒரு தூசி படலாமா? சரி, ஆமாம். வாயுவில் திரவம் இருந்தாலும் சரி, வாயுவில் திண்மம் இருந்தாலும் சரி, தூசி படலாம். வாயுவில் திண்மத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? புகையும் தூசியும். வாயுவில் திரவத்துக்கு எடுத்துக்காட்டு பனிமூட்டம், மேகம். அழகாக புரிஞ்சுக்கணும். ஜாகிரஃபி வந்துருச்சு பாருங்கள் அதுக்குள்ளேங்க. ஜாகிரஃபி வந்துருச்சு, பயாலஜி வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, கிச்சன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் அங்கே நடக்கிறது, நம்மளை சுற்றியில் நடக்கிறது. அவ்வளோதான். இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். சொல்லுவோம்ல, நம்ம லண்டனில் ஒரு அம்மா இருந்துட்டு ரீல்ஸ் ஷார்ட் போடுது, இங்கே பாருங்கள் பயங்கரமாக, இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு போடுது. லண்டனில் இருந்துட்டு கிளைமேட்டுன்னு சொல்லணுமா? அதை எப்படி சொல்லணும்? சூப்பர் கிளைமேட்டு இங்கே பாருங்கள், அங்கே அது பின்னாடி கடல், லண்டனில் இருக்கேன் அப்படின்னு. எழுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் தானே? கரெக்டாக யூஸ் பண்ணணும் வார்த்தைகளை, படித்து கரெக்டாக என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் லண்டனில் இருக்குது. சரி, பார்ப்போம். வாயு, திண்மத்தில் வாயு. சாலிடு மெட்டீரியலுக்குள்ளே வாயு இருக்குதாம்மா. திண்ம நுரை, கேக்கு, ரொட்டி, இட்லி. இட்லியில் திண்மத்தில் வாயுவா? இட்லி ஏன் பஞ்சு பஞ்சாக இருக்குது? அதில் கார்பன் டை ஆக்சைடு போய் உள்ளே உட்காந்துக்குச்சு. மாவு புளிக்க வச்சிச்சுல, அப்போ இட்லி உப்புதா? உப்பு மூலம் தானே வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை உள்ளே உறிஞ்சிக்கும். இட்லியும் சேர்த்திக்கங்க. அவன் இங்கிலீஷ்காரன்ட்ட அப்படியே காப்பி அடித்தான்னா அவன் சொன்ன எக்ஸாம்பிளே போட்டுக்கிட்டு இருக்கான். விட்டமின் சி எதை சொல்கிறான் அவன்? ஆரஞ்சு, அது மாதிரி. நெல்லிக்காய் நம்ம ஊரில் விளையிறது, ஆரஞ்சு கூட நம்ம ஊரில் விளையுது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆப்பிள் என்ன இருக்குது? மாவு சத்து. வேறு என்ன இருக்குது? விட்டமின், அந்த அமிலம் நம்ம இதுலேயே இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறானுங்க. அடுத்தது நுரை, திரவத்தில் வாயு. அதுக்கு பேர் தானே இது நுரை. நுரைன்னு என்ன அர்த்தம்? திரவத்தில் வாயு. திரவம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதுக்குள்ளே வாயு உள்ளே முட்டிக்கிட்டு. எதெல்லாம்? சோப்பு நுரை, காற்றூற்றப்பட்ட நீர், சோப்பு நுரை, காற்றூற்றப்பட்ட. சோடாவை திறக்கிறோமா கூல்ட்ரிங்க்ஸை, அதை நம்ம நுரை கேட்குதில்ல, நுரை எப்படி வருது? உள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும். இது சோடா பாட்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா சப்ப மேட்ரு இதெல்லாம். ஐஏஎஸ் கொஸ்டின், கான்செப்ட் கொஸ்டின்லாம் நீ எங்கே கேட்டாலும் எழுதிட்டு வந்துடலாம். பார்ப்போம். அதாவது நீரில் வந்துட்டு, நீர் இருக்கு இல்லையா, நீருக்கு வந்து அழுத்தம் அதிகமாக கொடுத்தீங்கன்னாக்கா அதில் கேஸ் நிறைய உள்ளே போய் உக்காந்துக்கும். அது கார்பன் டை ஆக்சைடு நிறைய உள்ளே போய் உக்காந்துக்கும். அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் நிறையா உட்காந்துக்கும். நீரில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் அதிகம். எப்போ? அழுத்தம் அதிகமாகும் பொழுது. கரைதிறன்னா அதில் உள்ளே போய் உட்காந்துக்கணும். அப்போ உள்ளே அழுத்தம் கொடுப்பாங்க, அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் உட்காந்துக்கும். உள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கோலி சோடா இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க, டபக்குன்னு மேலே வந்து லாக் ஆயிரும். உள்ளே கார்பன் டை ஆக்சைடெலாம் உட்காந்துட்டு இருக்கு. நல்லா கலக்கி விட்ருங்க. என்னென்ன அழுத்தம் உள்ளே அதிகமாகிடும். ஓகேவா? வளிமண்டலத்தில் அழுத்தம் கம்மியாக இருக்கும். வெளியில் வளிமண்டலத்தில் அழுத்தம் கம்மி, இந்த பாட்டிலுக்குள்ளே அழுத்தம் அதிகம். கோலி சோடாவை ஓப்பன் பண்ணுங்க, டபக்குன்னு குலுக்கி விட்டு என்ன ஆகும்? உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வெளியில்
ஏன்னா வெளியில் அழுத்தம் கம்மி. கேஸ் எங்கேருந்து எங்கே போகும்? அழுத்தம் அதிகமான இருக்கிற இடத்துல அழுத்தம் கம்மியாக இருக்கிறது வெளியில் ஒடியாரும் பொழுது அதை சுற்றியில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல்லாம் என்ன பண்ணும்? பிடிச்சி அதையும் தூக்கி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதான் பொங்குறது. அதான் ஆகும் பொங்குறது. கேஸ் எப்பயுமே எங்கே போகும்? டென்சிட்டி கம்மியா இப்படி நேராக மேலே தான் போகும். கேஸ் நேராக மேலே தான் போகும். 90 டிகிரியில் தான் போகும். நெருப்பு பற்ற வைங்க, தெரியுதா? அந்த ஜுவாலை எப்படி எரியும்? நீ எப்படி வச்சாலும் சரி நேராக மேலே தான் எரியும். ஏன்னா டென்சிட்டி கம்மியாக மேலே தான் போக பார்க்கும். அப்போ என்ன பண்ணும்? கிராமத்தான் பண்ணுவான். நீ சோடா ஓப்பன் பண்ணுறப்ப நேராக வச்சு ஓப்பன் பண்ண மாட்டான். 45 டிகிரி ஆங்கிளில் சாய்ச்சிடுவான். 45 வராது, இது 90 45 இந்த ஆங்கிளில் சாய்ச்சிடுவான். பொங்குனாலும் நுர வெளியில் வராது, வந்தாலும் லைட்டாக வந்து கொட்டும். ரொம்ப அதிகமாக இருந்தால் லைட்டாக வந்து கொட்டும். என்ன சார் லாஜிக்கு? நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நிற்போம். ஐயோ பொங்கிருச்சு. அப்போ வடிகட்டின முட்டாளாமாக்கிற இடம் தான் இது நம்ம ஊரில் ஸ்கூல். நம்ம ஊருக்கு ஸ்கூலு காலேஜெல்லாம் இந்தியா முழுவதும் நம்ம நாட்டில். அவன் அட்லீஸ்ட் ப்ராக்டிக்கலாக நாலேஜ் இருக்கு, ஏன் என்னென்னு தெரியாது, தப்பிச்சு போயிடுவான். நம்ம 2 கட்டானா இருக்கணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, ரியல் நாலேஜ் இருக்காது. ஏதோ சினிமாவில் என்ன பண்ணுறானோ, அவர் கூல்ட்ரிங்க்ஸை குடித்து அந்த அப்பாவை தூக்கி காலில் அடித்தாருன்னு நம்மளும் அடிப்போம். நெத்தியில் பச்சை குத்திக்கிட்டால் நம்மளும் குத்திக்குவோம். நம்ம தானே. அப்புறம் அந்த அம்மா என்ன மேக்கப் ஜாமான் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்குவோம். அது லெகின்ஸ் யூஸ் பண்ணால் அங்கே கிளைமேட் என்ன மண்ணாங்கட்டி கிளைமேட்டாலும் லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? ஆமாம். ஜீன்ஸ் பேண்டா அதேமாரி யூஸ் பண்ணி சினிமாவில் அதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி கவனிங்க, இதுதான் கான்செப்ட். 90 டிகிரியில் மேலே தானே போகணும். இப்படி இப்போ 45 டிகிரி ஆங்கிளில் சாய்க்கும் பொழுது 90 டிகிரியில் இது எல்லாமே இப்படி போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ நுரையெல்லாம் சேர்ந்தேன்னா ஆயிரும், இந்த இடத்துல வந்து முட்டும். இப்படி முட்டிக்கிட்டு இதை தண்ணியெலாம் அங்கே பிளாக் ஆயிரும், கேஸ் மட்டும் ரிலீஸ் ஆயிரும். அது கூட வருதில்ல, கேஸ் கூட சேர்ந்து தானே வருது அந்த தண்ணியெல்லாம், அதான் நுரை. அப்போ இங்கே வந்து முட்டிக்கும். இந்த இடத்துல தான் நிற்கும் பாருங்கள் அந்த நுரை 45 டிகிரி ஆங்கிள் சாய்க்கும் பொழுது. அப்போ நுரையெல்லாம் தண்ணியில் H2O மாலிகுலாம் அங்கே லாக் ஆகிடும். கேஸ்லாம் நான் இங்கே இருந்துட்டு போ அப்படின்னா ரிலீஸ் ஆகி ஒரு வெளியில் வந்து இப்படி ஓடிடுவார் மேலே. எல்லாம் சயின்ஸு, இயற்கை. சயின்ஸ்னால் ஒன்று இந்த நம்ம புக்கு சயின்ஸ்னால் என்ன பண்ணுறான்? பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க. அது கிடையாது, நம்ம சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சுருக்கானுங்க காரணத்தோடு. அவ்வளோதான். சோப்பு நுரை, காற்றேற்றப்பட்ட நீர், அது திறக்கும் பொழுது என்ன ஆகுது? நுரை வருது. இதில் வந்து என்னது? திரவத்தில் வாயு. 3 ஃபேக்டர் இருக்குது. ஆமாவா? திரவம், திண்மம், வாயு. 1 2 3 4 5 6. என்ன கதிரவன் எல்லாருமே சொல்லலாமே. இது நேற்று பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி அதுதான். இது 8 வாய்ப்பு. ஏன்னா 3 பேர் இருக்காங்க. ஒருத்தரில் இன்னொருத்தர். மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இவங்க கடன்னு போட்டாங்க, மற்ற யாரும் போடல. ஏன்னா அவங்க ஸ்டாட்டு எம்எஸ்சியாம்மா பிஎஸ்சி 3 வருஷம் அதே தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு நாள் ஏதோ பார்த்துட்டு பாஸ் ஆகிட்டு வந்துட்டோம். அதுதான் பிரச்சனை. மொத்த கூறு ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க. எல்லாமே ஒன்றுமே கிடையாது. சயின்ஸும் ஒன்றும் கிடையாது, மேக்ஸும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. எதை படித்தாலும் என்ன பண்ணுங்க, எங்கே இருக்குது நம்மளை சுற்றிலும். இப்போ 8 வாய்ப்பு இருக்குது மொத்தம். ஒன்றில் இன்னொன்று கலக்கிறாங்க. பால்மங்களின் வகைகள் இதாங்க பார்த்துட்டோமே. முடிஞ்சா பாடத்தை முடிச்சிடலாம். பால்மம் ஒரு வகை கூழ்மம். எது பால்மம்? திரவத்தில் திரவம். எடுத்துக்காட்டு எது? பால், வெண்ணெய், நீரில் கலந்த எண்ணெய். பால்மத்துக்கு பேர் தானே இது எமல்சனா? பால்மத்துக்கு பேர் தானே எமல்சன். திரவத்தில் திரவம், திரவத்தில் கலந்த திரவம் எமல்சன்.
ஒன்றுடன் ஒன்று கலவாத இரண்டு திரவங்களை சேர்ப்பதினால் உருவாகும் ஒரு சிறப்பு வகையான கலவை. ஒன்றுடன் ஒன்று மிக்ஸ் ஆகாது, வேற ஒன்றா இருப்பாங்க உள்ளுக்குள்ளே, ஒன்றா சேர்ந்து வேறு பொருளாக மாற மாட்டாங்க, வேறு ஒரு மாலிகுலாக மாற மாட்டாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்கிறான். சரியா? பக்கத்தில் இருப்பாங்க, வேறு மாலிகுலாக மாற மாட்டாங்க. ஃபேட்டு தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது? பாலில் தண்ணியில் ஃபேட்டு தனியாக தான் நிற்கிது. அதனால தான் என்ன ஆகுது? சென்ட்ரி ஃபீகல் ஃபோர்ஸ் கொடுத்தவொன்னே என்ன ஆகுது? தெரிச்சு வெளியில் ஓடியாந்துருது. கலந்துருந்தால் வேறு பொருளாக மாறியிருப்பார். எல்லாம் சின்ன சின்ன விஷயம், மைனூட்டான விஷயம். இரண்டு திரவங்களை சேர்ப்பதனால் உருவாகும் ஒரு சிறப்பு வகையான கலவை. இது இயல்பாகவே கலப்பதில்லை. பால்மம் என்பது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட அர்த்தம் பாலாக்கல். பால் என்பது கொழுப்பும் நீரும் கலந்த ஒரு பால்மத்திற்கான எடுத்துக்காட்டு. எமல்சன் லத்தீன் வார்த்தையிலேருந்து, அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. வித்து போனவனுங்க பேஜ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கானுங்க. திரவக்கலவை பால்மமாக மாறக்கூடியவங்க பால்மமாக்கல். பால், வெண்ணெய், பால் குளவி, க்ரீம் இருக்குல்ல, அதுக்கு தமிழ் வார்த்தை பால் குளவி. நோட் பண்ணிக்கங்க, பால் குளவி. ஆமாம், கிளவி இல்லை, குளவி. குளைவியா? பால் குழைந்து உள்ளது, அதான் பால் குளைவி. குளைவி, குளவி கூட இல்லை, பால் குழைவி. க்ரீம். முட்டையின் மஞ்சள் கரு, வெள்ளை கருன்னா நாங்கள் மஞ்சள் கருன்ட்டான். பெயிண்ட்டு சொன்னாலும் எமல்சன் பெயிண்ட்டு. இருமல் மருந்து, அதில் 2-3 லிக்விடு கலந்து வச்சுருப்பானுங்க. இருமல் மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து, இதெல்லாம் வந்துட்டு பால்மத்திற்கான சில எடுத்துக்காட்டு. பால்மங்களின் வகைகள். இரண்டு திரவங்கள் கலந்து வெவ்வேறு வகையான பால்மங்களை உருவாக்குகின்றன. ஆமாவா? எண்ணெய் மற்றும் நீர் இரண்டும் நீரில் கலந்து எண்ணெய் என்ற பால்மம் உருவாகிறது. பால் குளவி. எண்ணெய், நீர். ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதில் ஃபேட்டும் தண்ணி ரெண்டுமே கலந்துடும். இங்கு எண்ணெய் துளிகள் நீரில் பரவி உள்ளன, அல்லது எண்ணெயில் நீர் என்ற பால்மத்தை உருவாக்குகின்றன. வெண்ணெய். ஆமாம், ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை, புரியுதா? அங்கே போட்டிருக்காங்க பால் குளவி. பால் குளவி என்னென்ன கலந்துருக்கு? எண்ணெய் மற்றும் நீர் இரண்டும் கலந்து நீரில் எண்ணெய் என்ற பால்மம் உருவாது. நீரில் எண்ணெய். அப்போது ஐஸ்கிரீமில் என்னென்ன இருக்குது? தண்ணியும் எண்ணெயும் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஊருக்கான ஃபுட்டு கிடையாது. சரியா? அதே மாதிரி வெயில் காலத்தில் வாங்கி வாங்கி தின்னிக்கிட்டு இருப்போம் ஐஸ்கிரீமில். ஐஸ்கிரீமில் என்ன கலந்துருக்கு? எண்ணெய். என்னென்னு அர்த்தம்? ஃபேட்டு. 1 கிராம் ஃபேட்டு, 1 கிராம் கார்போஹைட்ரேட்டு, ரெண்டையும் எரிக்கிறோம். எதில் அதிகமான ஹீட்டு கிடைக்கும்? ஃபேட்டில் தான் கிடைக்கும். இதோட 10 மடங்கு அதிகம். பயாலஜியில் பார்ப்போம், பார்க்காதாங்க வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாமல். வெயில் காலத்தில் வாங்கி சாப்பிட்டு, வெயில் காலத்தில் ஆல்ரெடி வைப்போம், அப்போ இதை தின்னோம்னா என்ன இன்னும் கொஞ்சம் ஹீட்டு தான். அதனால் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு பாருங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் கூட விட்டுருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, தாகம் அதிகமாக தான் எடுக்கும். வெயில் காலத்தில் என்ன கொடுக்கணும்? அதிகமாக தண்ணி கொடுக்கணும். குளிர் பிரதேசத்தில் தான், குளிர் காலத்தில் தான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். இதுதான் உண்மை. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும். இதை நான் பொதுவெளியில் போய் எல்லாம் கூமுட்டையெல்லாம் விளையாட போவேன். அங்கே நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல, விளையாட போகிறது. பைசான் டிக்கெட்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நம்ம இண்டியன்ஸ் அறிவாளி மாதிரி வெளியில் சுற்றுறவனுங்க. அங்கே போய் நான் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து ககப்பன்னு சிரிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு போய் நான் எங்கே விளக்குறது? போங்கடான்னு வந்துட்டேன். இதை நீங்கள் இவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. புரிஞ்சுதா? அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி எண்ணெயில் நீர். ரைட், ஒத்துக்கலாம். எண்ணெய்ங்கிறது என்னது? நீர்மந்தான், திரவந்தான். சரியா? அதில் நீர் அதிகமாக எது இருக்குது? ஃபேட் இருக்கும், கம்மியாக தண்ணி இருக்கும், வெண்ணெய். அதுக்கு பேர் வெண்ணெய். எண்ணெயில் நீர் பரவி உள்ளது. எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும் தமிழில். இங்கிலீஷில் அப்படியே உள்டாக சொல்லணும். சரியா? இதை எப்படி தெரியுமா சொல்லணும் இங்கிலீஷில்? எண்ணெயில் நீரா?
வாட்டர் இன் ஆயில் அப்படி சொல்லணும். நமக்கு தலைகீழ் தானே அவனுங்க எல்லாமே, சென்டென்ஸ் பேட்டர்னே தலைகீழ். இதை வச்சு தான் சமஸ்கிருதத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு கண்டுபிடிச்சானுங்க. கேட்டால் சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்துச்சுன்னு கதையாக விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நாங்கள் தான் உருவாக்கணும், உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் உடான்சான் இன்னும் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் அவங்க முன்னாடி கூத்தாடி மாதிரி சுற்றி முட்டா பயில சுற்றிட்டு இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. வரலாறு எதுவுமே தெரியாமல். நிலம் ஈரமான சாலையில் வண்ணமான திட்டுகள் காண பார்த்தது. சாலையின் மேல் உள்ள நீரில் எண்ணெய் துளிகள் மிதக்கின்றன. நம்மவா தண்ணியில் எண்ணெய் மிதக்குது, வண்ண திட்டுகளை உருவாக்குகின்றன. இது ஏன் என்பதை கண்டுபிடி. ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். யோசிச்சுட்டு வாங்க, நானும் யோசிக்கிறேன். உணவு பதப்படுத்தும் முறை, மருந்துகள், உலோகவியல், பல முக்கியமான தொழிற்சாலையில் பால்மங்களின் பயன்பாடுகள் மிகுந்த அளவில் காணப்படுதாம். உலோகவியலில், மருந்து தயாரிக்கிறதுல ஒரு லிக்யூடில் இன்னொன்று லிக்யூடை கலந்து விட்டுருவாங்க. நம்ம உலோகவியலில் ஏதோ பண்ணுறாங்க. ரைட். கடைசி கசடு தான் தாறு. இல்லை அது கிடையாது. தண்ணி அது தாறுறோடு அது கிடையாது. மழை பெஞ்சதுனால தண்ணிக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, ஆயில். தாருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. தண்ணி ஆயில் இது ரெண்டுக்கு ஏதோ சம்திங், அதை யோசிங்க. பால்மமா தண்ணி ஆயிலு. ஆன்சர் வந்துருச்சு. என்னாமோ ஒளிச்சிதறை ஏற்படுத்தும். சூரிய ஒளி எல்லா கலரும் கலந்தது, அது போய் பட்டேன்னா சிதறடிக்குது. அதுதான் மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருளிலிருந்து லேசான பொருளை பிரித்தெடுக்கும் முறை மைய விளக்கு. சுத்த வச்சாவே முடிஞ்சு போச்சு, விளக்குது. பின்வரும் ஒன்று டேஸ் ஒரு வகை கலவை. சாறு. இதெல்லாமே என்னது, சேர்மங்கள். இது சேர்மம் இல்லை, இது தனிமம். சாதாரண உப்பு சேர்மம், கார்பன் டை ஆக்சைடு சேர்மம். சாறு தண்ணி இருக்கும், அந்த ஆசிடு கீசிடு எல்லாம் இருக்கும். சாறு ஏதோ ஒரு சாறு, பழச்சாறு. அது ஒரு துளி மையினை நம் நீரில் கலக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தானது இதுதான் கிடைக்கும். மிக்ஸ் ஆகிடும், பியூர் எல்லா இடத்துலையும் கலந்துடும் ஒரே மாதிரி. ஒரு இடத்துல மட்டும் நின்றுக்குமா இங்கு அதிகமாக, எல்லாம் ஒரே மாதிரி. வீட்டில் என்ன அது மாதிரி செய்வீங்க, டீ அதெல்லாம் ஓகே. அப்புறம் வெள்ளை சட்டைக்கு உஜாலா போடுவீங்களா? இப்போலாம் போடுறது இல்லையா? இப்போலாம் இல்லையா உஜாலா கான்செப்ட்லாம்? ஏன் இல்லையா? உஜாலாவெல்லாம் இல்லையா? வெள்ளை கலருக்கு கலர் போடுவாங்களே, இருக்கா? ஐயோ, முதல்ல போய் துணியெல்லாம் துவைங்க. உங்கள் துணியெல்லாம் அம்மா அப்பா துவைக்க விடாதீங்க. கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறை டேஸ் அவசியம். பிரிபுணல் வேண்டும். பிரிக்குதில்ல, ரெண்டா வடிகட்டி கீழேருந்து பிரித்து எடுத்துட்டு அடுத்தது பிரிபுணர். டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. தூய பொருள் வச்சுக்கோங்க. டேஸ் கலவையின் இயைபை பொருள்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை. ட்ரூ கலவை, உண்மை கரைசல். பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பதங்கமாகுது பார்த்தோம் எங்கேயாவது? சரி சொல்லுங்கள் பாப்போம். பதங்கமாதல் சாலையிலேருந்து டேரெக்டாக கேஸாக வரணும். கற்பூரம் வீட்டிலே இருக்குல்ல. நீரிலிருந்து ஆல்கஹால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம. ஆமாம் தானே? பார்த்தோமா? நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. என்ன எப்படி பிரிப்பாங்க?
நீரில் இருந்து ஆல்கஹால் எப்படி பிரிப்பாங்க? ஹீட்டு கொடுப்பாங்க. வெப்பப்படுத்தும் பொழுது ஆல்கஹாலோட கொதிநிலை ரொம்ப கம்மி, அது ஆவியாகி வெளியில் வரும். ஆமாம் தானே? பாருங்க, சாராயம் கச்சிராவில் பார்த்துருக்கீங்களா? அதில் ஆல்கஹால் புடிசாய் அங்கே இருக்கும். சரியா? பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பழக்கம்னு நினைக்கிறேன். அதில் எல்லாம் ஊறல் போட்டு ஈஸ்ட் போட்டுருவாங்க, அதை டீகம்போஸ் பண்ணி ஆல்கஹால் புடிசாய் உள்ளே இருக்கும். ஹீட் பண்ணுவாங்க, தண்ணி ஆவியாகிறதுக்கு லேட் ஆகும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆவியாகி வரும். அப்போ இன்னொரு பைப்பு வச்சு இந்த பைப்பை கூல் பண்ணும் பொழுது திரும்ப கூலாகி இன்னொரு பானையில் விழுகும். சரியா? அது பெட்ரோல் சுத்திகரிப்பில் பயன்படும் பிரித்தெடுத்தல், பின்ன காய்ச்சி வடித்தல். இது எளிய காய்ச்சி வடித்தல், இது பின்ன காய்ச்சி வடித்தல், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். வண்ணப்பிரிகை முறை டேஸ் தத்துவத்தின், அதை நான் பார்க்கல, விட்டுணும். எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது. சரி. வேதி முறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது. வேதி முறையில் ஒரு வேதி முறையில் தான் பிரிக்க முடியும், இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாது. இந்த பாடத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, எங்கே அதுங்கெல்லாம் இல்லவே இல்லை. சரி, பழசு நம்ம படித்தது வச்சு சொல்லுங்கள். திரவ கூழ்மங்களில் களிம்பு காணப்படும். மருந்து போடுறாங்கள, திரவமாக அது களிம்பு. என்னது? உட்கார சொல்லுங்க. மோர் ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. ஆமாம், பலபடித்தான கலவை தான். ஆஸ்பிரின் தனது நிறையில், ஆஸ்பிரின் என்னது? ஆஸ்பிரின் எது கொடுப்பாங்க? ஒரு மருந்து. 60% கார்பனு, 4.5% ஹைட்ரஜன். இந்த பாடத்தில் இது இல்லவே இல்லை தானே? சரி, பார்ப்போம். தனிமம், அந்த பாடத்துக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வியாக இருக்குது எல்லாமே. சரி, பரவாயில்ல, சொல்லுங்கள், படித்தது தானே. இது தனிமம் அணுக்களால் சேர்ந்தது. பார்ப்போம், மாற்றிக்கலாம் தேவைன்னா. சேர்மம், கூழ்மம், கலவை தானே அது. தொங்கல், கரையாமல் இருக்கிறது. கலவை தான் தூய்மையற்ற பொருள். இதுதான் 5. அப்போ ஏதோ ஒன்று மாற்றணும். கூழ்மம் தூய்மையானதா? கலவை, சொல்யூஷன். சரி, அதோடு நிறுத்துக்கணும். அவ்வளோதான்.